பிரபலமான நடிகரோட மனைவி ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிருக்க உதவிதான் இப்ப சோசியல் மீடியாவுல பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பத்தி அந்த பிரபலமே ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே ரஜினிகாந்த் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவர் நல்லது செய்யற விஷயங்கள்லாம் பெருசா வெளியில வரதே இல்ல. ஆனா சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல இவரோட பேர் முன்ன நின்னுட்டு இருந்ததை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அதனால இவர் இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம். இந்த நிலையில ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரபலமான ஒரு நடிகரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல பணம் கொடுத்து உதவி செஞ்சிருந்திருக்காரு. அத அந்த நடிகரே இப்ப ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காரு. பிரபல நடிகரான லிவிங்ஸ்டன் நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு, காமெடியானாவும் நடிச்சிருந்திருக்காரு, முக்கிய ரோல்ல நிறைய படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா லால் சலாம் படத்துல ரஜினியோட ஃப்ரெண்டா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காராமா. அந்த சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு நடிகர் லிவிங்ஸ்டனோட மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையா. இவங்களுக்கு 2 பிள்ளைங்களும் இருக்காங்க, கையில பணமும் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியாம மன கஷ்டத்துல இருந்தப்ப இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் உடனேயே அவரை மீட் பண்ணி அவருக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்திருக்காரு. நான் உன்னோட சகோதரன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்ன உடனே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாராமா. அது மட்டும் இல்லாம முதல்ல போய் உன் ஒய்ஃபோட உயிரை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியும் வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எவ்வளவு பணம் வேணாலும் நீ எப்ப வேணாலும் கேளு, நான் ஒரு சகோதரனா உனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இத பத்தி அந்த பிரபல நடிகரான லிவிங்ஸ்டன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா, என்னோட வீட்ல இன்னைக்குமே பூஜை அறையில அவரோட போட்டோ நாங்க வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது. இன்னைக்கு என் மனைவி உயிரோட ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு இவரை பத்தி ரொம்ப பெருமையாவே பேசியிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பக்கம் வரல அப்படின்னாலும் இப்ப தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அரசியல இருந்துதான் நல்ல விஷயம் பண்ணணுமா, ஒரு நடிகரா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மத்தியில இந்த விஷயம் திடீர்னு வெளியில ஆகி இவ்ளோ வைரல் ஆகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.